செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின் இப்போது தியாகி என மாற்றி பேசுவது ஏன் என பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து திருவள்ளூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். செந்தில் பாலாஜி தியாகம் செய்துள்ளார் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? நான் சொல்கிறேன், குளித்தலையில் தேர்தலுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார். பகவானே பார்த்து அதுதான் பண்ணியிருக்கான். திமுக ஆட்சிக்கு வந்தது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார். அப்படி இருக்கிறத இன்றைக்கி தியாகம் பண்ணியிருக்காருன்னு பேசுறது வேண்டாம். வடிவேலு நான் சொல்லப்படாது, முதலமைச்சர் பொறுத்தவரை அவர் முடிவு பண்ணிக்கிட்டார். வாழ்த்துக்கள். ஏன் கொடுக்குறாங்க சார்? இப்போ அவர் எதெல்லாம் பேசுகிறாரு? நீட்டு பற்றி பேசுகிறாரு. யாரோட குரலா? திராவிடியன் ஸ்டாக் குரலா? சரி, கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுக்கு வேணும். இது யாரோட குரல்? டிஎம்கே குரல். அதனால் நண்பர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவின் திட்டங்களை பிரதிபலிக்கின்ற காரணத்தினால, அவங்களுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கிற காரணத்தினால அவர் விஜய் எடுக்கிற ஒரு ஓட்டும் திமுகவின் ஓட்டாக இருக்கும் என்று திமுகவினர் பயப்படுகிறார்கள். அதனால தொந்தரவு கொடுக்குறாங்க.